ஓகே, இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன். கீட்டோனில் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம அசிட்டோன் அப்படின்னு சொன்ன ஃபார்முலா CH3 CO CH3 3 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு கீட்டோனை நம்ம செஞ்சிரும் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ அதனுடைய எக்ஸாம்பிளாக செஞ்சிருக்கோம்னா C3H6O. C3H6O யாரு? இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா. யாருடைய மாலிகுலர் ஃபார்முலா? அசிட்டோனுடைய மாலிகுலர் ஃபார்முலா. இன்னொரு பேர் என்னதுக்கு? டைமெத்தில் கீட்டோன். என்ன பேர் வச்சுக்கிறோம்? டைமெத்தில் கீட்டோன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று ஐயூபிஎஸ்சி என்ன சொல்லலாம்? 3 கார்பனால ப்ரொப்பனோன். அப்போது நமக்கு நேம் ஜென்ரல் நேமாக அசிட்டோன். அதை வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரு ஆரம்பத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஏற்கனவே நம்ம ஆல்டிகேட் படித்தது போல ஃப்ரம் அல்கீன் தான். அல்கீனில் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓசோன் ஹைட்ரோலிசிஸ். ஓசோன் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஓசோன் ஹைட்ரோலிசிஸ் பண்ண போகிறோம். சரியா? அந்த ஓசோன் கூட ஆட் பண்ண போகிறோம். அப்போ அந்த இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய காம்பவுண்டாக கண்டிப்பாக கீட்டோன் இருக்குது. அப்போ 3 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் எடுக்கணும். 3 கார்பன் அது கண்டிப்பாக நம்ம பிரான்சிங் குரூப் இருக்கிறதுனால ஒரு எழுதிடுவோம். ஒரு பிரான்ச் இருக்கு, மெத்தில் குரூப் எடுத்துருவோம். அப்போ இதில் டபுள் பாண்ட் போட்டிங்கனால ஆன்சர் வந்துடும். CH2 இது ஹைட்ரஜன் வராது. CH3 CH3. ஓகே, ஆட் வித் ஓசோன். இந்த ஓசோனோட ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? என்ன சொல்லியிருக்கோம்? இந்த டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தானே. அப்போ அந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும்போது என்ன கிடைக்கும்? CH3 C டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு ஓசோனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஏற்கனவே O அப்படி எழுதிடலாம். சரிதானா? தென் CH2 O. இப்போ ஏற்கனவே இங்கே இருந்துக்கணும் இந்த மெத்தில் குரூப் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, தென் இதை என்ன ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிங்க் கூட ஆட் பண்ணும்போது சிங்க் வித் வாட்டர். சிங்க் வித் வாட்டரோட ஆட் பண்ணும்போது இந்த வாட்டர் வித் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆயிடும். அப்போ நம்ம இதில் வந்து மீதி இப்படி காம்பவுண்ட் எடுங்க. CH3 CO CH3 O CH3. ஓகே, பிளஸ் இந்த H2O2 பிளஸ் இந்த ஃபார்மாலிட்டி. சரியா? CH2O என்னது? CH2O தான் பிளஸ் இது பண்ணீங்க H2O2. ஓகே, அப்போ இதனுடைய பேர் என்ன அப்படின்னு நம்ம நேம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய நேம் என்ன? 3 கார்பன் இருக்கு. அப்போ என்ன பேர்? ப்ரோப்பீன். சரிதானா? என்ன ப்ரோப்பீன்? ஃபர்ஸ்ட் கார்பனில் இருக்கிறதுனால இதுக்கு 1 ப்ரோப்பீன். ஓகே, தென் என்ன பண்ணிருக்கோம்? எத்தனை கார்பன் மெத்தில் குரூப் இருக்கு? செகண்ட் கார்பன் மெத்தில் இருக்கு. அப்போ என்ன சொல்லலாம்? 2 மெத்தில் 1 ப்ரோப்பீன். அப்போ இது இன்னொரு காமன் நேம் என்ன பண்ணிடலாம்? காமனாக இருக்கக்கூடியது 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டைல் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால பியூட்டிலீன். என்ன பியூட்டிலீன்? ஃபங்க்ஷனல் அட்டாச்மெண்ட் டபுள் பாண்ட். அப்போ தான் அட்டாச் பண்ணக்கூடிய 2 பக்கம் சேம் இருக்கிறது. என்ன இருக்கும்? ஐசோபியூட்டிலீன் அப்படின்னு சொல்ல. அப்போ இதனுடைய நேமாக ஓசோனைட். என்ன ஓசோனைட் அப்படின்னு சொன்னால் இந்த காம்பவுண்ட் ஐசோபியூட்டிலீன் ஓசோனைட். தென் இந்த நேம் என்னதுக்கு? நமக்கு இது அசிட்டோன் ஃபார்மால்டிகி. சரியா? இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒன்று ஐசோபியூட்டிக் அவுட்டர் ஓசோனைஸ் தான் கொஸ்டின். சரியா? ஓசோனைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் கரெக்டாக பிடிச்சிருங்க. அப்போ இதுக்கு ஒன்று ஃப்ரம் அல்கீன்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் அல்கைன். அல்கைன் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட். அல்கைன் என்னது? ட்ரிபிள் பாண்ட் பண்ணுறோம் தானே. அல்கீன்ல என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன் என்னது? வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். சரியா? ஹைட்ரலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இங்கே இருக்கக்கூடிய காம்பவுண்டாக 3 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் எடுத்துருக்கோம். இது வித் வாட்டர் ஆட் பண்ணுறோம். வாட்டர் ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்பவுண்டாக ஈனால் ஃபார்ம் ஆகும். என்னது ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எழுதிருக்கோம் ஈனால் ஃபார்ம் ஆகும். இந்த CH3 அப்படியே வச்சுருங்க. இதில் வந்து இது டபுள் பாண்டாக மாறிடும். இதில் OH இங்கே நேரம் CH2. சரியா? இந்த OH எப்படி பிரிப்போம் அப்படின்னா இதில் வந்து நம்ம எழுதிருக்கோம் OH கைச்சின்னு பிரிப்போம். அந்த OH இங்கே வந்துடும் கைச்சின்னு. சரி,
இல்லை இது வந்து என்னது ஈனால் ஈனால் குரூப்புகள். ஓகே, இதை வந்து என்ன பண்ணுறோம் ஐசோமெரைஸ் பண்ணும்போது ஐசோமெரைஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் சேம் ஆகிருக்கோம்னா இந்த ஹைட்ரஜன் மட்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் CH3 CO CH3. சரியா? அப்போ இது பேர் என்னது நமக்கு ப்ரோப்பைன். ஓகேங்களா? 3 கார்பன் இருக்குது ப்ரோப்பைன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கனால இதுக்கு ONE ப்ரோப்பைன். ஓகே, இதுபடி காமன் நேமாக பார்த்தீங்க அப்படின்னா இது அசிட்டிலீன். அப்போ என்னதுக்கு மெத்தில் அசிட்டிலீன். இன்னொரு பேர் சொல்லலாம் மெத்தில் அசிட்டிலீன் சொல்லலாம். மெத்தில் அசிட்டிலீன் இது வந்து நம்ம ஈனால் ஃபார்மேஷன். இதுக்கு தெரிஞ்சிருக்கோம் அசிட்டோன். இதனுடைய கேட்டலிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபரிக் ஆசிடும் மெர்குரி குளோரைடும் மெர்குரி சல்ஃபேட். ஓகே, மெர்குரி சல்ஃபேட்டும் சல்ஃபரிக் ஆசிடும் இதனுடைய இதுக்கு கேட்டலிஸ்ட். தென் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் மெத்தடாக நமக்கு ஆக்சிடேஷன் பிறம் ஆளுகளால் என்ன மெத்தட் பண்றோம் அப்படின்னா ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் நமக்கு என்ன தெரியும்னா செகண்டரி ஆளுகளை ஆக்சிடைஸ் பண்ணும்போது நிறைய கீட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ செகண்டரி ஆளுகளை எடுத்துக்கிடுவோம். இதை ஆக்சிடைஸ் பண்ணுவோம். ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும் அந்த ஹைட்ரஜன் இதுவும் ரிமூவ் ஆகி CH3 CO CH3 plus H2O. சரியா? இது எழுதிக்கலாம். அதாவது அசிட்டேட் பொட்டாசியம் டைகுளோரேட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் BCC யூஸ் பண்ணினா BCC யூஸ் பண்ணா ஸ்டாப் ஆகும். ஓகே, இதே வந்து இதே காம்பவுண்ட்ல காப்பர் 573 கெல்வின் ஆட் பண்ணீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் மட்டும் ரிமூவ் ஆகும். அப்போ CH3 CO CH3 plus இருக்கு ஹைட்ரஜன். இது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம படிச்சது பவுண்டர்ஸ்ல. ஓகே, அப்போ இங்க கிடைக்கக்கூடியது தெரிஞ்சிருக்கும். சேர்த்து பேருலயே இது பேர் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அசிட்டோன். ஓகேயா? மூணு வந்து பாதுகாப்பு. அப்புறம் அல்கீன் கூட ஓசோலைசிஸ், ஆல்கைன் கூட டைட்ரேஷன், ஆல்கஹால் இருந்து பண்ணா எடுத்துக்கோம் ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ல எடுத்துக்கோம் நம்ம இதை பயன்படுத்துறோம். சரியா? ஓகே, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன்ல அசிட்டோன் ப்ரிப்பரேஷன்ல அப்புறம் கார்பாக்சிலேஷன் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கார்பாக்சிலேஷன் டெரிவேட்டிவ் யாரு அசிட்டைல் குளோரைட். அசிட்டைல் குளோரைட் காம்பவுண்ட் எடுக்கும்போது அசிட்டைல் குளோரைட் ஃபார்ம் ஆனது CH ஃபார்ம் CH3 COOH. அப்போ C டபுள் பாண்ட் O OH என்பது அசிட்டிக் ஆசிட். அந்த OH எடுத்து Cl போடலாம் குளோரைட் பிளஸ் 2 மாலிக்யூல் எடுத்துக்கணும். இது கூடயே நம்ம என்ன பண்ணோம்னா டைமெத்தில் கேட்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் சேர்க்கும். டைமெத்தில் கேட்மியம் ஆகும்போது இந்த கேட்மியம் குளோரைடை வெளியே போகும்போது CH3 CO CH3 இந்த CH3 இந்த கார்பனையும் இந்த CH3 கார்பனையும் சேரும்போது நம்ம பாருங்க CH3 CO CH3 இங்கே அதே ப்ராடக்ட் அப்போ 2 பிளஸ் இருக்கு கேட்மியம் குளோரைட். கேட்மியம் குளோரைட் அப்போ இதுக்கு சேர்ந்து அசிட்டைல் குளோரைட். டைமெத்தில் கேட்மியம் அசிட்டைல் குளோரைட் அசிட்டோன் சரியா? தென் இதே மெத்தட்லயே from carboxyl டெரிவேட்டிவ்லயே நம்ம என்ன பண்றோம்னா ட்ரை டிஸ்டிலேஷன் கீப் பண்ணும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனா அதை எடுக்கக்கூடியது எடுத்துக்கோனா சால்ட். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து சால்ட். ஃபார் எக்ஸாம்பிள்
அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா CH3COO கைட்ஸ். அதில் கைட்ஸ் எடுத்துட்டு அதுக்கு பிறகு இருக்கும் கால்சியம் இருக்கும், கால்சியம் சால்ட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். ஓகே, கால்சியம் வேலன்ஸ் 2 இருந்ததுனால அதை யூஸ் பண்ணுறோம். தென் இதை வந்து ஹீட் பண்ணும்போது ட்ரை டிஸ்டிலேஷன் ஹீட் பண்ணும்போது இது இருக்கக்கூடிய கால்சியம் கார்பனேட் ரிமூவ் ஆச்சுன்னா என்ன கிடைக்குது? CH3CO CH3 ப்ராடக்ட் CH3CO CH3 பிளஸ் கால்சியம் கார்பனேட். அப்போ இது என்ன சொல்லிடுறோம்னா கால்சியம் அசிட்டேட், கால்சியம் அசிட்டேட். இது என்ன பேரு? அசிட்டோன். சரி, எதை சொல்கிறோம்? அசிட்டோன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதுதான் நம்ம இருந்துட்டு இந்த பேரில் இருக்கும். மொத்தம் இந்த 4 மெத்தட் தான் ப்ரிப்பரேஷன். இதோட நம்பர் ஆஃப் இன்னைக்கு பார்த்தோன்னா 6 ப்ரிப்பரேஷன் வந்துருக்கும். அல்கினில் 1, அல்கைனில் 1, அல்கைல் கைலைட்டில் கிடையாது நமக்கு. அதுக்கு பதிலாக அசிட்டிக் குளோரைட். ஆலிவரில் 2 மெத்தட், ஒன்று காப்பர் பைசல்ஃபேட், இன்னொன்று ஆக்சிடேஷன். தென் நம்ம வந்து கார்பாக்சில் டெரிவேட்டிவ்ல ஒன்று வந்து என்ன இருக்கும்? கால்சியம் சால்ட், இன்னொன்று இருக்கும் அசிட்டிக் குளோரைட். கேட்மிக் குளோரைட் கேட்மிக் போடும்போது நம்ம இதுக்கு அசிட்டோன் ப்ரிப்பேர் ஆகும். இது அவ்வளோதான் இருக்கு ஒரு அலிஃபாட்டிக் கீட்டனுடைய ப்ரிப்பரேஷன். ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக கீட்டோனில் அசிட்டோனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். அசிட்டோனுடைய ஃபார்முலா CH3CO CH3. சரியா? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து குளோரின் கூட இது யாருக்கிடையவே கேலோஃபார்ம் ரியாக்ஷன் தான். ப்ராடக்ட் கிடைக்கிது, குளோரோஃபார்ம் கிடைக்கிறனால இந்த ரியாக்ஷன் எழுதியிருக்கோம் கேலோஃபார்ம் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டோனுடைய ஃபார்முலா CH3CO CH3 ப்ளஸ் குளோரின். இதில் இருக்கக்கூடிய ஆல்பா ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு குளோரின். அப்போ என்ன கிடைக்கும்? CCl3 CO CH3. ஓகே, தென் நமக்கு அப்போ வந்து 3 மாலிக்யூல் கைசில் வெளியே போகும். ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரலைஸ் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் பிரிக்கும் போது என்ன பண்ணிடலாம்? இந்த கைச் NaO மீது இப்படி இருக்குதுங்க. அப்போ CHCl3 ப்ளஸ் CH3 COO Na. ஓகே, CH3 COO Na. அப்போ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா அசிட்டோன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு சொல்லும்போது ட்ரைக்ளோரோ அசிட்டோன். ட்ரைக்ளோரோ மீதி இருக்கிற அசிட்டோன் இருந்தால் இதுக்கு ட்ரைக்ளோரோ அசிட்டோன். இது பேர் இருக்கு குளோரோஃபார்ம். சரி, இது கேலோஃபார்ம் ரியாக்ஷன் கேட்டால் நம்ம இது எழுதணும். தென் பார்த்தீங்க அப்படின்னா கைசியன் கூட ரியாக்ஷன் ஹைட்ரஜன் சயனைடு. அப்போ அசிட்டோன் ப்ளஸ் கைசியன். கைசியன் அப்படின்னு சொல்லும்போது ஹைட்ரஜன் என்ன பண்ணுங்க உடைய சிஎன் இங்கே ஆட் பண்ணும்போது நம்ம என்ன அடிக்கும்? CH3 COH CH3 C. ஓகே, அசிட்டோன் அசிட்டால்டிஹைட் சயனோஹைட்ரேட் அசிட்டால்டிஹைட் cyanohydride. Okay, then sodium bisulfide ஓட ரிலேட் பண்ணினா இந்த எண்ணெய் ஆனது இந்த ஹைட்ரஜன் வந்து ஓவர்ல இருந்துச்சாரு மீதி இருக்கக்கூடிய குரூப் இந்த SO3 கைச் வந்து அதுக்கு ஆட் ஆகும். பாருங்க CH3 COH CH3 OSO2 Na. பிரிச்சு எழுதிடலாம். SO3 OSO2 Na. அதுக்கு பேர் இருக்கு அசிட்டோன். acetone, sodium bisulfate or sulfate, acetone bisulfate. Okay. மூணு யாருடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அசிட்டோனுடைய முதல்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்.
அசிட்டோனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் யாரெல்லாம் அப்படின்னா குளோரின், கைசியன், சோடியம் பைசல்பேட், அம்மோனியா, NH2OH, NH2 கைட்ரசின், ஃபினைல் கைட்ரசின், செமிகார்பசைட், ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், உல்கிருஷ்ணர், கிளெமென்சன், ஆல்டால், கிராஸ்ட் ஆல்டால், மெத்தனால் வித் கைசியல். ஓகே, இதில் முதல்ல உள்ளதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குளோரினோட ரியாக்ட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு CCl3 COCH3 மாறும். அது NaOH ரியாக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? CHCl3 கிடைக்கும், குளோரோஃபார்ம் கிடைக்கும். கைசினோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒன்லி அடிஷன் மட்டும் தான் நடக்கும். NaHSO3 ரியாக்ட் பண்ணும்போது இருக்கு OSO2 Naஆக நம்ம இருக்கு ப்ராடக்ட் இருக்கு கிடைக்குது. சரியா? ஓகே, அசிட்டோனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம அசிட்டோனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் அசிட்டோனில் ஃபோர்த் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? அம்மோனியோட ரியாக்ஷன் பண்ணுறோம். அம்மோனியோட ரியாக்ட் பண்ணதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய காம்பவுண்டாக அசிட்டோன் எடுக்கிறோம். அசிட்டோன் ப்ளஸ் அம்மோனியாவில் இருக்கக்கூடிய அம்மோனியாவை கைச்சேன் கெஸ்ட்னு தெரிகிறோம். தென் CH3யில் இருக்கக்கூடிய CH2 CO அசிட்டோன் தான் எடுத்துருக்கோம். அசிட்டோன் காம்பவுண்ட் எப்படி பிரிச்சிருக்கோம்னா கைஸ் CH2 CO CH3 பிரிச்சிருக்கோம். இதில் இருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கைஸ் 2 வெளியே எடுத்தீங்கன்னா இப்போ கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 CCH3 இங்கே NH2 மறுபடியும் CH2 CO CH3 சரி ப்ளஸ் H2O டை அசிட்டோன் அப்படின்னு சொல்லி இந்த காம்பவுண்டை சொல்கிறோம். இது பேர் என்ன சொல்லுவோம்? அசிட்டோன். எனக்கு அம்மோனியா அசிட்டோன் 2 மாலிகுல் எடுக்கிறோம். 2 மாலிகுல் எப்படி செப்பரேட் பண்ணி பாருங்கள். தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஹைட்ராக்சிலமைன் NH2OH. அப்போ CH3 கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா NH2OHல NOH வச்சுக்கலாம். தென் இங்கே இருந்து பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய கைஸ்2 வெளியே போச்சு அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 CCH3 double bond OH plus H2O. Okay. Then sixth one ஆக ஹைட்ரசின். அதே போல கைஸ்2 எடுத்துடுவோம். கைஸ்2 NH2 வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிட்டா இது CH3 CCH3 double bond NH2 plus H2O. Okay. Okay, இது பேர் என்னது? அசிட்டோன் ஹைட்ராக்சிலமைன். ஓகே, இது வந்து எனக்கு அசிட்டோன் ஆக்சைடு. இப்போ அசிட்டோனோட ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது அசிட்டோன் ஹைட்ரசோன் ஓகே. அம்மோனியோட ஹைட்ராக்சிலமைனோட தென் பார்த்தீங்க அப்படின்னா அமீன் கூட நம்ம இது ரியாக்ட் பண்ணுறோம். இதே போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபினைல் கைட்ரசின் ரிவர்ஸ் எடுங்க. NH2 NH CCH4. ஓகே, ரிவர்ஸ் எடுங்க. கைஸ்2 மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் CH3 CCH3
acetone. Okay. Next வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா செமி கார்போசைல் இருக்கு. acetone plus கைஸ்டோ மட்டும் போங்க. இதுக்கு பேர் acetone. இதுக்கு பேர் வந்து நமக்கு செமி கார்போசைல். இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா acetone செமி கார்போசைல். இது ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஆக்சிடேஷன் அப்படிங்கும்போது ஆசிடிஃபைட் K2CF2O7 பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னா acetone எடுக்கிறீங்க, acetone ஆக்சிடேஷன் நமக்கு எழுதுனே தெரியும். ஒரு செகண்டரி ஆர்டரில் ஆக்சிடைஸ் பண்ணால் கீட்டோனை ஆக்சிடைஸ் பண்ணால் இதுக்கு லெஸ் தான் ஒரு கார்பனோட இதுக்கு ஆசிட். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? அசிட்டிக் ஆசிட். இதில் பாப்பாக்குள்ள அப்ளை பண்ணாலும் ரெண்டாக பார்ப்போம். தென் ரிடக்ஷன் பண்ணும்போது நார்மலாக இருக்கக்கூடிய லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ ஹைட்ரஜன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம செகண்டரி கீட்டோனை ரெடியூஸ் பண்ணால் இதுக்கு நம்ம செகண்டரி அளவு கிடைக்கும். ஓகே, அதான் கிடைக்கும் CH3 COH. ஓகே, இது பேர் ஐசோப்ரோபைல் ஆகுதா? Then 11th number Krishna reduction. Krishna reduction the Krishna hydrogen plus sodium methoxide. சரியா? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஹைட்ரஜன் சேரும். அது கிடைக்கக்கூடியது CH3 CH2 CH3 plus H2O. அப்போ சரி, இதே தான் கிளேமன்சனுக்கும் அதான் இருக்கு நமக்கு ரியாக்ஷனாக இருக்கும். ஓகே, போச்சா? இங்கே போச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்கு? கிளேமன்சன் ரிடக்ஷன். acetone எடுக்கிறோம், acetone plus hydrogen with presence of zinc amalgam with calcium. ஓகே, இப்போ இப்போ ஹைட்ரஜனை அதே தான் ஒரு கிருஷ்ணன் எடுத்துருங்க, இந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு இந்த ஹைட்ரஜன் ஆட் ஆகும்போது CH3 CH2 CH3 plus H2O. அப்போ acetone next 13th one
ஆல்டார் ஃபார்மேஷன். ஆல்டார் ஃபார்மேஷனில் COCH3 in the process of sodium hydroxide CH2 COCH3 பிரிக்கும்போது ஹைட்ரஜன் CH2 பண்ணும்போது காம்போ CH3 COH CH3 rest on all alter. Okay, generally முடிச்சுக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா கிராஸ் டால்டருக்கு கிராஸ் டால்டர் சொல்லும்போது ஒரு ஃபார்மாலிட்டி எடுத்து process of NaOH அப்போ பிரிச்சுக்கலாம். 5G CH2 COCH3. ஓகே, ஹைட்ரஜன் பக்கமும் இருக்குது. அப்போ 5G COH CH2 COCH3. ஓகே, சரியா? அப்போ நம்ம இதில் நேம் கொடுக்கும்போது 4 கார்பன் இருக்குது. அப்போ எனக்கு பியூட்டேன் எடுத்துட்டு OA எத்தனை பியூட்டேன் 2 பியூட்டனோல். ஓகே, இதில் எத்தனை ஹைட்ரஸில் இருக்குது 1 2 3 4ல். சரியா? அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு 4 ஹைட்ராக்சி 2 பியூட்டனோல். ஓகே, சரியா? இதில் வந்து கிராஸ் டால்டருக்கு ஃபார்மாலிட்டிக்கு ஓகே, நம்ம படிக்கக்கூடியது என்ன அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா அசிட்டோனில் இது ஏற்கனவே 14 முடிச்சிருக்கிறோம். எது வர அப்படின்னு சொன்னால் கிராஸ் டால்டர் வர. நம்ம இப்போ கூட வந்து நம்ம தெளிவாக படிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அசிட்டோனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் 15th 1 16 17. 15 வந்து என்னன்னா மெத்தனால் விட வித் கைசியல். தென் 16 வந்து சிங்க் அமால்கம். நம்ம ஏற்கனவே புல்கிருஷ்ணர் கிளைமன்ஸ்னு பார்த்தோம். அதே போல் நினச்சிக்க மெக்னீசியம் அமால்கம் கூட போட்டால் என்ன கிடைக்கும், கிரிக்கனாட் ரீஜனோட ஏற்கனவே என்ன போட்டால் கிடைக்கும் என்பதை தான் நினச்சி போகிறோம். இதில் படிக்க போகிறோம். என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நினைச்சிருக்க அசிட்டோனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் 15th 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிட்டோன் ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறோம். அசிட்டோன் மெத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் மெத்தனால 2 மாலிகுல் எடுத்துக்கிறோம். இதில் வந்து நமக்கு வந்து கான்செப்ட் ஐசிஎல் என்ன பண்ணியிருக்கோம், கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா H2O நம்ம எடுத்துக்க வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய காம்பவுண்ட் அசிட்டோன் எடுக்கணும். CH3 ப்ராடக்ட் CH3 CH3 ஒரு CH3 வெளியே நம்ம கீழே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு H2O. ஓகே, அப்போ இதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எத்தனை கார்பன் 3 கார்பன் இருக்கிறதுனால என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் ப்ரோபேன் அப்படிதானே. இது என்ன இருக்கு, இது ஒரு மீத்தாக்சி, இது ஒரு மீத்தாக்சி. எத்தனாவது கார்பன் இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன் இருக்கு. அப்போ 2,2 டைமீத்தாக்சி நமக்கு வந்து ஈதர்ல இருக்கனால டைமீத்தாக்சி ப்ரோபேன். அப்போ அசிட்டோன் மெத்தனால். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 16 வந்து 16 நமக்கு மெக்னீசியம் அமால்கம். சிங்க் அமால்கத்தோட போட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு கிருஷ்ணர் இருக்கும் கிளைமன்சன் ரியாக்ஷன் ஆயிரும், ப்ரோபேன் கிடைக்கும். வித் வாட்டர் நம்ம போட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இதுல கிடைக்கக்கூடியது பினக்கால். அப்ப அசிட்டோன் எடுத்து 2 மாலிகுல் அசிட்டோன் எடுக்கிறோம்.
ப்ளஸ் ஹைட்ரஜன் தான் இதில் ஆட் ஆகுது. என்ன பண்ணுறோம்னா மெக்னீசியம் அமால்கம் மெர்க்குரி ஆட் பண்ணும்போது வித் H2O. இந்த ஹைட்ரஜன் ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜனும் இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜனும் சேரும். அதுக்காக சிங்கிள் பாண்ட மாற்றிக்கலாம். எழுதுங்க ப்ராடக்ட் CH3 OH CH3 சிங்கிள் பாண்ட் COH CH3. ஓகே, இவை தான் காம்போ. அப்போ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், இதுக்கு வந்து எடுத்துருக்க அசிட்டோன் சரியா. இதுக்கு பேர் பினக்கால் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதோட யூபிஎஸ் நேம் என்னெல்லாம் கார்பன் சொல்லி ஸ்ட்ரெயிட் எடுத்துருவோம். 4 கார்பன் இருக்கிறனால இருக்கு பியூட்டேன். இது எத்தனை கார்பன் இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். அப்போ 2,3 டையால். இதில் என்ன எங்கே மெத்தில் குரூப் இருக்கு, 2,3 டைமெத்தில். ஓகே, டைமெத்தில் பியூட்டேன் 2,3 என்று டையால் என்பது பினாக்கால் கிடைக்குது. நெக்ஸ்ட் கிரிக்னாட் ரீஜனோட ரியாக்ஷன், ஒரு மெத்தில் மெக்னீசியம் அயோடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் என்று கிரிக்னாட் ரீஜன். கிரிக்னாட் ரீஜனோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டோனை மெத்தில் மெக்னீசியம் அயோடைட் ரியாக்ட் பண்ணிங்கன்னா இந்த CH3 ஆனது இதில் வந்து சேரும். Mg வந்து சேரும்போது நம்ம காம்பவுண்ட் CH3 இதில் வந்து என்ன பண்ணுறீங்க ONGI. தென் இதை நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், இதை பிரிச்சிடலாம், H2OH பிரிச்சிடலாமா. ஸோ ப்ராடக்ட் கிடைக்குது பாருங்க, CH3 OH plus NgIH. சரியா. அப்போ இதோடைய பேர் என்னது, அசிட்டோனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அசிட்டோன் மெக்னீசியம் அயோடைட் மெத்தில் மெக்னீசியம் அயோடைட். இதில் வந்து இருந்திருக்கு நமக்கு வந்து சென்ட்ரல் காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. அதுபோல் இதை பண்ணால் இந்த டெர்சரி ஆல்கஹால் டெர்சரி பியூட்டைல் ஆல்கஹால். ஓகே, இவ்வளோதான் இருக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அசிட்டோனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, தேங்க்யூ.